ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் அபி கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டுப்பாவடையுடைய ஒரு டாப்பு, கிட்டத்தட்ட பட்டுப்பாவடை லெஹங்கா ஸ்டைலில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதுக்குரிய ஒரு டாப்பு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், ஒன் சைடு மட்டும் நல்ல ப்ராட் ஷோல்டர் வச்சுருக்கோம். அதில் மட்டும்தான் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அட்வான்ஸ்ட் லெவலில் பண்ணியிருக்கோம். இது மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஸ்டிச்சிங் ஸ்டைலில் இருக்கும். ஒயிட் கலராக வச்சுருக்கு ரெயின்போ ஸ்டோன்ஸு. அதை சுற்றி நம்ம லாக் பண்ணி லேசி கலந்து லாக் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக ஆன்டிக் ஸ்ப்ரிங் வச்சுருக்கோம். அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அந்த சாட்டா ஸ்டிச்சஸ் போடுறோம்ல, அது நம்ம வந்து த்ரெட்டில் போட்டிருக்கோம். அந்த கிளிப் ஸ்டோன்ஸ் பிங்க் வந்து நம்ம லீஃப் ஸ்டைலில் வச்சுட்டு, அப்புறம் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் லீஃபாக வச்சுருக்கோம். அப்புறம் இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர், இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர் உங்களுக்கு. அது வந்து நம்ம பீட்ஸும் அந்த சுகர் பீட்ஸ்லேயே டியூப் பீட்ஸ்லேயே அது ஒரு டைப் நம்ம எடுத்திருக்கோம். லீஃப் வச்சுருக்கு. திரும்ப அதில் வந்து நம்ம த்ரெட்டில் வந்து லீஃப் கொடுத்துருக்கோம். ஸ்ப்ரிங்கை நல்லா ஈவனாக டியூப் பீட் சைஸ் நம்ம கட் பண்ணிவிட்டு அதை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த ஒரு சைட் ஷோல்டர் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தோம்னா புட்டாஸ் போட்டிருக்கோம். புட்டாஸ் எல்லாம் பார்த்தோம்னா எப்படி போட்டிருக்கோன்னு பாருங்கள். வெறும் ஆரியில் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஜரி போட்டு அவுட்லைன் எல்லோ கலர் த்ரெட்டில் கொடுத்துட்டு திரும்ப அந்த லூப் ஸ்டிச் மாதிரி நம்ம ஸ்ப்ரிங்கில் போட்டிருக்கோம். அண்ட் ஒரு சைடு வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம குட்டியாக கேப் ஸ்லீவ்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். அந்த கேப் ஸ்லீவ்ஸில் வந்து நம்ம எட்ஜில் வந்து ஒரு த்ரெட் பைப்பிங் போட்டுட்டு, அந்த பாவடை வந்து நல்ல லெமன் எல்லோன்னு இருக்கிறதுனால அந்த கலரில் கிறிஸ்டல் ஹேங்கிங்ஸ் மட்டும் தொங்க விட்டுருக்கோம். அண்ட் கொஞ்சம் நல்லா க்ராப் டாப் ஸ்டைலில் ஃபேன்சியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இப்படி ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோம். ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம எப்பயும் சாதாரண ஒன் சைடு வந்து ஃப்ரில்ஸ் மாதிரி வைப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாக்ஸ் ஸ்டைலில் வச்சு ஒன்று போல் டபுள் லேயராக வச்சுருக்கோம். இதை பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா டபுள் லேயர் ஃப்ளீட்ஸ் மாதிரி வச்சுருக்கோம் இதில் பூராமே. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேக் ஓப்பனே கிடையாது. இதில் பேக் ஓப்பனே இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா, பெரிய போ போட்டிருக்கோம். இது வந்து பாருங்கள் பேக் போஸு. பேக் போஸில் என்ன பண்ணியிருக்கோம்னா, பெரிய அந்த பார்டர் இருக்குல்ல, ஒரு பார்டர் தான் நம்ம ஸ்லீவில் வச்சுருக்கோம். இன்னொரு பார்டர் நம்ம பேரலாக எடுத்து நம்ம பெரிய போ பேக்கில் போட்டு கீழே 2 இது தொக்க விட்டு வச்சுருக்கோம். இப்போ பேக் ஓப்பனே இல்லாதனால என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த டாப்பில் வந்து பார்த்தோம்னா சைடில் வந்து பார்த்தோம்னா ஜிப் வச்சுருக்கோம். சைடில் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம திறந்து விட்டு நம்ம இதை போட்டுக்கலாம். டாப்ஸை போடும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ஃபேன்சியாக யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.